ஒரு நாள் ஒரு நபர் முடி திருத்தும் கடைக்கு சென்றார். அங்கு முடி திருத்தும் நபருடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. பேச்சு பேச்சாக வாழ்க்கையை தொட்டது. இறுதியில் கடவுளை தொட்டது. அப்போது அந்த முடி திருத்துபவர் சொன்னார், இந்த உலகில் கடவுள் என்ற ஒருவர் இல்லை. இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு பசி, பட்டினி, துயரம், கைவிடப்பட்ட குழந்தைகள், நோயாளிகள், இவற்றை அனுமதிக்கும் கடவுளை நான் நம்ப முடியாது. அந்த நண்பர் வாதிக்க விரும்பவில்லை. மௌனமாக வெளியே வந்தார். தெருவில் நடக்கும்போது அவர் ஒரு வீடற்ற முதியவரை கண்டார். நீண்ட முடி, அடர்ந்த தாடி. உடனே அவரை அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த முடி திருத்தும் கடைக்கு சென்றார். அங்கு அவர் சொன்னார், இந்த உலகில் முடி திருத்தும் நபர்களே இல்லை. அதிர்ச்சியடைந்த முடி திருத்துபவர் கேட்டார், என்ன சொல்கிறீர்கள்? நான் இங்கே இருக்கிறேனே. அப்போது அந்த நண்பர் அமைதியாக சொன்னார், அப்படியானால் இந்த மனிதர் ஏன் இவ்வளவு முடியும், தாடியும் வைத்திருக்கிறார்? அப்படியென்றால் முடி திருத்துபவர்கள் இல்லை என்றுதானே அர்த்தம்? சிறிது நேரம் மௌனம். பின் அந்த முடி திருத்துபவர் சொன்னார், அவர் என்னை தேடி வரவில்லையே. வந்திருந்தால்தான் நான் அவரை அழகுபடுத்தி இருக்க முடியும். அந்த நொடியிலே அந்த நண்பர் சொன்னார், அதே போல்தான் நண்பரே, நாமும் கடவுளை தேடி சென்றால் மட்டுமே நம் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். நாம் தேடினால் நிச்சயம் கடவுள் நம் கண்களுக்கு தெரிவார். அந்த நேரத்தில் உண்மை புரிந்தது. நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி முன்னேறினால் கடவுள் நமக்காக 1000 அடிகள் முன்னேறுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, நம் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளை நோக்கி செல்லுங்கள். துன்பங்களிலிருந்து விடுபடுங்கள். எங்களை பின்தொடருங்கள். இல்லையேல் நாம் மீண்டும் சந்திக்காமல் போகலாம். நன்றி.